Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது prelims mock test தான். Good morning. Okay. So prelims mock test நம்ம எப்பவுமே வந்து attend பண்ணும்பொழுது ரொம்ப கான்ஷியஸா பிளான் பண்ணிட்டு தான் போடணும். பிகாஸ் நீங்க எடுத்தோன்னே வந்து ஒரு இங்கிலீஷ் செஷன் அட்டென்ட் பண்றதுன்றது மைண்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது சரியா? ஸோ என்ன படிக்கிறோம், என்ன போட போறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ எப்பவுமே வந்து இங்கிலீஷ் போடும்பொழுது நிறைய ரீட் பண்ண தான் நமக்கு இருக்கணும். மைண்டை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகாம வச்சிருக்கணும். என்ன எந்த சாப்டர் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்பவுமே நம்ம கிட்ட கிளாரிட்டியா இருக்கணும் சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய சாப்டர்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து ஷார்ட்கட்ல போடலாம், எப்படிலாம் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம காம்படிட்டரை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து பெட்டரான நாலேஜ் இருக்கணும் சரியா? ஸோ நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மேலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ போடுறாங்க. போடுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நெறைய நாலேட்ஜ் இந்த மாரி செஷன்ஸ் வந்து நெறைய பார்க்கணும். பார்க்குறது மட்டும் இல்லாம, அந்த ஐடியாவ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஒரு ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அத மனப்பாடம் பண்ணிட்டு ரீகால் பண்ணுவீங்கல்ல. இந்த 3 மெத்தட்ஸ நம்ம டெஸ்ட் போடுறதுலயும் நம்ம பண்ணணும். ஓகேயா? அது இல்லாம நீங்க செல்ஃப் அனலைசேஷன் பண்ணணும். என்னால இந்த விஷயத்த எப்படி வந்து போட முடியுது? என்னால எப்படி வந்து இந்த டெஸ்ட்ல வந்து இன்னிலருந்து நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் ஆகுறேனா? அக்யூரசி மெயின்டெயின் பண்றேனா? இந்த விஷயத்த நான் டெஸ்ட் போடும்பொழுது கரெக்ட்டான கொஸ்டின தான் போடுறேனா? இல்ல நான் வந்து 80% டவுட்டா இருக்கிறதையும் சேர்த்து நான் போட்டுவிட்டு நெகட்டிவ் ஆயிருதா? இந்த மாரி விஷயங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். இதுதான் நான் வந்து எப்படி சொல்லியிருந்தேன்னா, ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அத வந்து நீங்க ஃபுல்லா வந்து எந்த ஆப்ல போடுறீங்கனாலும் போட்டுட்டு, எவ்ளோ அட்டெம்ப்ட் எவ்ளோ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாரி விஷயத்த வந்து நம்ம இன்னும் பெட்டரா பண்றோமா? போடுறது 5 கொஸ்டினா இருந்தாலும், 5 கொஸ்டினும் கரெக்ட்டா இருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் டே பண்ணும்பொழுது இன்னும் ஒரு 2 கொஸ்டின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே போடும்பொழுது டெய்லியுமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ இந்த விஷயத்த மட்டும் ரொம்ப கீனா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்பொழுது யூ வில் டெஃபினெட்லி சீ இம்ப்ரூவ்மென்ட் இன் யுவர்செல்ஃப். ஓகேயா? சரி. ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு மாக் டெஸ்ட் போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவேன். ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுங்க. மெயின்ஸ் எடுத்தாலுமே எங்க காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்றத நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஏன்னா இங்க வந்து 5 கொஸ்டின்ஸா நம்மளுக்கு அப்படியே ஆர்டரா இருக்கும். ஆனா மெயின்ஸ்லலாம் நம்மளுக்கு ஷஃபிள்டா இருக்கும்ல. ஸோ அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்பொழுது எப்படின்றத மெயின் செஷன்ல நான் சொல்றேன். ப்ரிலிம்ஸ்ல இங்க வந்துட்டு எப்பவுமே 5 கொஸ்டின்ஸா ஸ்கிப் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். குட் மார்னிங். ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மெத்தட இன்ஸ்ட்ரக்ஷன எப்பவுமே கவனிக்கணும். சரியா? என்ன சொல்றாங்க அப்படின்றது. இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் இதெல்லாம் போட்டுருவேன். பார்த்தோனே நான் போட்டுருவேன். அப்படி கிடையாது. என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம எப்பவுமே வந்து இத படிக்க தான் நம்ம கொஞ்சம் யோசிப்போம்ல. கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனா அதுல தான் நமக்கு ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம அதுதானே நமக்கு போர் அடிக்குது. இல்லாட்டி வந்து படிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ நம்ம பெட்டரா இருக்கணும்னா இந்த விஷயத்த வி ஹேவ் டு அடாப்ட். ஓகே? சரி. ஸோ இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறோம். எப்படி பண்ணுவீங்க? 5 கொஸ்டின்ஸா பார்க்கணும். ஸோ அப்படியே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும்? க்ளோஸ், பாராஜம்பிள்ஸ் இருந்தாலும் உங்க மைண்ட் வந்து அதுக்கேத்த மாதிரி மாறிடும். சரியா? ஸோ 20ல இருக்குன்னு பார்த்துருக்கேன். அப்போ 18 செக் பண்றேன். 19. அப்போ 19ல இருந்து நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கு. 5 கொஸ்டின்ஸ் மினிமமா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க சேஞ்ச் ஆகுதுன்னும் பொழுது 25, 26. ஓகே. ஸோ 25 வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கா? புரிஞ்சுதா? இப்போ 30th கொஸ்டின் வரைக்கும் பார்க்கும்பொழுது நம்ம க்ளோஸோ, பாராஜம்பிள்ஸோ அந்த மாரி இல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம பிளான் பண்ணிட்டு வி ஷுட் ஸ்டார்ட் அட்டெண்டிங். ஓகேயா? ஓகே. சரி. ஸோ எக்ஸாம்ல 10 மினிட்ஸ் ஃபார் கிராமர், 10 மினிட்ஸ் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து எக்ஸாம்ல போய் 10 மினிட்ஸ் ஆச்சான்னு பார்க்கக்கூடாது. சரியா? நம்ம பண்ற பிராக்டிஸ்லயே நம்ம போடுற டைம் வந்து நமக்கே வந்து யூஸ்ட் ஆயிரணும். அதுதான் வந்து நம்ம வந்து தி பெஸ்ட்டா பண்றதுக்கான அர்த்தம். சரியா? ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க எவ்ளோ முடியுமோ. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கிளாரிட்டியா நம்ம வந்து கிளாஸ்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த மாரி லைவ் செஷன்ஸ் எப்படி பெட்டரா ஆயிக்கிறது அப்படின்ற மாரி நம்ம பார்க்குறோம். ஓகே? சரி. ஸோ இங்க வரும்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இந்த டைரக்ஷன ஒரு வாட்டி படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்க என்ன குடுத்துட்டாங்க? ஃபைண்ட் த கரெக்ட் ஆர்டர். அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க? சென்டென்ஸ வந்து நம்ம ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ண போறோம். அதுதானே அர்த்தம்? ஓகே. ஸோ இப்ப சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட்னா நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்? எப்பவுமே இந்த இடத்துல இந்த டூ, த இப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் முடியாதுல்ல. அப்போ இங்க வந்துட்டு நீங்க பார்க்கும்பொழுது இப்போ ஏ வந்து என்னன்னு முடியுது? இண்டஸ்ட்ரின்னு முடியுது. சாரி அங்க முடியல. இண்டஸ்ட்ரின்னு முடியுது. சரியா? ஸோ
பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வச்சு ஏதாச்சும் எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்து வந்து இந்த சைட் பாருங்க, பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ எது வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்கும் ஒரு சென்டென்ஸ்க்கு அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நாலேஜ். ஓகேயா? மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இது வந்தா இது இதோட சேருதா, டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டே போயிட்டு இருக்கு. சரியா? ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர்ஸை நீங்க போடுங்க, நான் ரீட் பண்ணிட்டு எப்படின்றதையும் நான் சொல்றேன். சரியா? ஓகே, ஸோ இங்க நான் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ருபீஸ் 3695 crores அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ராடுலண்ட் மிஸ்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில டு த டியூன் சொல்லிட்டாங்க. ஃபாலோயிங் த டிடக்ஷன் ஆஃப் ஃப்ராட். ஓகே, ஸோ இங்க வந்து 2 rupees 11,400. ஓகே, ஸோ இந்த பஞ்சாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. ஃபாலோயிங் த டிடக்ஷன். ஓகே, ஸோ திஸ் மைட் பி. ஓகே, ஸோ ஃப்ராடுலண்ட் மிஸ்யூஸ்ன்னு நம்ம சடனாக ஆரம்பிக்க முடியாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துருக்காங்க. இதுவும் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்டா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சில இருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். சில எப்படி எலிமினேட் பண்ணுங்கன்னா, டி ஆப்ஷன் பாருங்க, ஆண்ட்னு முடியுது. அப்போ எனக்கு சி தான் வரும் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன். இந்த ஆப்ஷனை நான் எடுத்துட்டேன். அப்போ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் வராது. இப்போ இதுல டில கண்டிப்பா முடியாது அப்படின்னும் பொழுது இதுதானே என்னோட ஆன்சர். நான் படிக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் டுக் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதுலயே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்க தான் நமக்கு தேவை. ஓகேயா? ஓகே, குட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்ல நம்மளால பீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை ஒரு வாட்டி படிச்சு பார்த்துடலாம். எக்ஸாம்ல படிக்க வேண்டாம், கான்ஃபிடென்ட்டா தெரியும்னா போட்டுடலாம். இங்க வந்து we are learning, right? Okay, so following the deduction of fraud amounting rupees 11,400 crore in the Punjab National Bank and the default and what B fraudulent misuse of funds by Reliance Gas Pipeline Limited to the tune of rupees 3,695 crore, there is lot of furore in the industry. Furore is what? Not disturbance. Okay, இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்? lot of disturbance ன்றத சொல்றாங்க. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க அப்ரோச் பண்ணுங்க, நானும் போடுறேன், நீங்க அப்ரோச் பண்ணுங்க. the periodical reconciliation of nostro accounts. ஓகே, ஸோ nostro, vostro and loro. ஸோ இந்த மாதிரி 3 அக்கௌண்ட்ஸ் நமக்கு இருக்கும்ல. இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க பேங்க்ல nostro சொல்லுவாங்க. ஸோ நம்ம மணி அவங்க கிட்ட இருக்கு, அவங்க மணி நம்ம கிட்ட இருக்குன்னா அதை போஸ்ட்ரோ சொல்லுவோமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. இது வந்து ஃபாரின் கரன்சில மெயின்டைன் பண்ற ஒரு அக்கௌண்ட். ஓகே, ஸோ விச் ஆர் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட். இங்க வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விச்ன்னு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது we don't talk about a person. சரியா? ஒரு ஹியூமனை பத்தி நம்ம பேச மாட்டோம். கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு விஷயம் apart from it அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட், denominated accounts of Indian banks maintained in overseas centers is supposed to be done from time to time. Do you have any change? என்ன வருது உங்களுக்கு? கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டுருங்க. ஏசி ஏசி ஓகே, ஏசிடிபி வருதுன்னு சொல்றீங்களா? இங்க எங்க இருக்கு ஏசிடிபி? எந்த கொஸ்டினுக்கு? ஏடிபிசியா? இந்த கொஸ்டினுக்கு இதுவா வருது? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏடின்னு சொல்றீங்கல்ல. ஓகே, அக்கவுண்ட் சென்டர் நான் நார்மலா படிச்சேன். இது ஃபுல்லுமே நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்ல தான் இருக்கு. த பீரியாடிக்கல் ரீகன்சிலியேஷன் ஆஃப் நோஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் வந்து விச் ஓகே ஆர் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் accounts accounts of Indian bank maintained in overseas center is supposed to be done from time to time. So இதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? இப்போ நீங்க A and D வாசிக்கிறீங்கன்னா nostro accounts center is supposed to be done from time to time. அக்கவுண்ட்ஸ் தானே பண்றாங்க, சென்டர்ஸை பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? எல்லாருமே ஏடிபிசி அப்படின்னு சொல்றீங்க. யூ ஹாவ் டு ரீட் இட். ஓகே, இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது எக்ஸாம்ல. நார்மலாவே யூ டோன்ட் ஹாவ் எனி கரெக்ஷன் இயர். ஸோ எப்படி ஏக்கு அப்புறம் நீங்க டி ஃபர்ஸ்ட் போடுறீங்க? த பீரியாடிக்கல் ரீகன்சிலியேஷன் ஆஃப் நோஸ்ட்ரோ அக்கவுண்ட் சென்டர் இஸ் சப்போஸ் டு பி டன் ஃப்ரம் டைம் டு டைமா? சென்டரை எதுக்கு நம்ம பண்ணணும்? அக்கவுண்ட்ஸ் தானே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ விச் ஆர் இந்த நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்ன்றது நான் எதுல இருக்கும்னா ஃபாரின் கரன்சில தான் இருக்கும். அந்த ஏன்னா நம்ம வந்து அவங்க கண்ட்ரில மெயின்டைன் பண்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ ஃபாரின் கரன்சில தானே இருக்கும். அப்போ இங்க கரெக்டா தானே இருக்கு பி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் தான் நமக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? புரிஞ்சதுல? ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே. ஸோ இங்க ஆண்ட்ன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆண்ட்ன்னு ஏல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரூல்ஸ்ன்னு இருக்கு. அடுத்து பாருங்க இட்செல்ஃப் வயலேட்ஸ். ஸோ இட்செல்ஃப்னா எது தெரியாது. இப்போ a bank fraud. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா டில 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பில ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அட் த அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன த ரூல்ஸ் ஆஃப் சம்திங் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா இட் இஸ் ஃப்ரம் டில தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ டில ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா சில முடியும்ன்றத கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபி வருமா பிஏ வருமா இதை மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம். D எங்க இருக்கு? A bank fraud is a situation in which employees subvert subvert and நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்க வந்து you are using a verb. அப்போ இங்கேயும் நமக்கு அப்படி இருக்கணும்ல. ஸோ அப்போ B போட்டு பாருங்க. Subvert rules and regulations at the expense of the bank. So expense of the bank and is different from a situation where the bank itself violates. ஸோ அந்த பேங்க் பத்தி பேசும்பொழுது அதுதானே ஸ்டார்டிங்கா இருக்கு. ஸோ இங்க itself ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. violates rules and regulations in order to benefit the shareholders. ஓகேயா? புரியுதா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால போட முடியும். அப்ப என்ன ஆன்சர்? தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ எலிமினேட் பண்ணும்போது இது ரெண்டும் பண்ணிட சொன்னேன். பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டி தான் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சி இங்க சி இல்லாட்டி இங்க வேற ஒரு ஆல்பபெட் இருக்குன்னா அந்த ஆல்பபெட்டை இங்க செக் பண்ணணும். அதுல சென்டென்ஸ் முடியுமான்ட்டு. முடியாது அப்படின்னா இது தூக்கிட்டு இதுதான் ஆன்சர்னு போட்டுறணும். இங்க நமக்கு ட்விஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஏபி பிஏ தான் நம்ம செக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so desire to fight corruption and a government. Okay, so a government that is sincere in its injustice must. ஸோ விசில் ப்ளோவர்ஸ்னா என்னன்னா இவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேயா? விசில் ஊதுறவங்க கிடையாது. இது இந்த சென்டென்ஸை ரிலை பண்ணி என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வெளியில ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றவங்கள விசில் ப்ளோவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ராதர் தென் யூஸ் பண்றாங்கன்னா அப்போஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. ஸோ ப்ராசிக்யூட் தெம்ன்ற மாதிரி அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ விச் வில் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. டிபிஏசி அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் சொல்றீங்களா? ஓகே, இது ஃபோர்த் கொஸ்டின். சரியா? இது வந்து ஃபோர்த் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. பிஏசிடி. ஓகே, ஸோ இப்போ படிக்கலாம். பிஏசிடி எப்படி பிஏசிடி சொல்லியிருக்காங்கன்றது புரியுதா? இங்க கவர்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பி மட்டும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க பி மட்டும் எடுக்கும் பொழுது ஏல ஒரு விஷயம் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அப்ப ஏ வந்து ஆண்ட்னு முடியறதுனால முடியாதுன்னா அப்போ வந்தன நம்ம ஆன்சரா இருக்க முடியும். புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரீட் பண்ணுவோம். என்ன வருது? Fourth oneக்கு BACD. Very good. Okay. So a government that is sincere in its desire to fight corruption. So இங்க ஒரு noun and C என்ன இருக்கு? Injustice. புரியுதா? இங்க noun இங்கேயும் noun. Must protect whistleblowers rather than persecute them. So which is possible. Next question போலாம். ஓகே, ஸோ என்கவுண்டர் கில்லிங் மேக் அ மாக்ரி ஆஃப். மாக்ரின்னு என்னது? கேலி கிண்டல்லாம் பண்றாங்களா அதை வந்து சொல்றதுக்கு மாக்ரி சொல்லலாம். ஓகே, ஸோ லா ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அண்ட் ஆர் ஆல்சோ அ கிராஸ். ஸோ இங்க என்ன வரும்? இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஹேஸ் கமிட்டட் அ கிரைம் ஆர் நாட். ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்லலாம். முடிக்கும் பொழுது சம்டைம்ஸ் சொல்ல முடியும். ஸோ ஆஃப்லயும் ஒரு சென்டென்ஸ் முடியாது, கிராஸ்னும் முடியாது. இது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. இங்க கமா கொடுத்து இர்ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ்னா ஆஃப்ன்றது நமக்கு வரும்ல. இங்க இருக்கு பாருங்க, ஆஃப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர். ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம். இன்னொன்னு ரெண்டு விஷயம் நான் பார்த்தேன். ஒன்னு வந்து ஏலயும் முடியாது, பிலயும் முடியாது, டிலயும் முடியாது. அப்ப கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் சில தான் முடியணும். அப்போ இதுதான் என்னோட ஆன்சர் நான் சொல்ல முடியும். நல்லா பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஆஃப் இல்லனா இங்க ஒரு சென்டென்ஸ் ஆர் ஆல்சோ அ கிராஸ் சம்திங் ஹேஸ் டு கம். அப்ப இங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வரணும். அப்ப சில தான் முடியும்னும் பொழுது ஏபிடிசி தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இப்படியும் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும்ன்றதுக்கு தான் சொல்றேன். சரியா? பிளைண்டா உட்காந்து எது வந்து எக்ஸாக்டா வரும்ட்டு பார்க்க வேண்டாம். ஓகே, சரி, இதை ஒரு வாட்டி படிச்சிடலாம். என்கவுண்டர் கில்லிங் மேக் அ மாக்கரி ஆஃப் law and justice for all and also a gross violation of an individual's rights irrespective of whether that person has committed a crime or not. Got it?
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ இங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க நமக்கு? ஃபில்லர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேர்ட் வந்து இதுல ஃபிட் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, என்ன உங்களுக்கு மீனிங் வருதோ அதோடைய ஆப்போசிட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி இங்க மீனிங்கும் இருக்கும், அதோட ஆப்போசிட்டும் போடுங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் டஃப்பா இருக்குன்னா அப்படியும் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபிட் இன் த பிளாங்க்ஸ். ஸோ எக்ஸாக்ட்டா வந்து என்ன காம்பினேஷன் ஃபிட் ஆகும் மீனிங் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ 2 பிளாங்க் இருக்கு. கேர்ஃபுல்லா போடுங்க. Though a rate cut was a dash conclusion ahead of the monetary policy announcement, the dash was of either a 25 or 50 basis points one. Okay, so இங்க வந்து தோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்க ஏர்ன் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? கன்க்ளூஷன் குடுத்திருக்கிறது நவுன் குடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சிங்குலர் நவுன் தான் நம்ம பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். கவர்ன்மென்ட், பேங்க் இப்ப பார்த்தோம்ல. ஸோ அந்த மாரி. அப்போ அங்க என்ன நமக்கு வரணும்? ஒரு அட்ஜெக்டிவ் நமக்கு வரலாம். ஓகேயா? ஸோ ரேட் கட் குடுத்திருக்காங்கன்னும் பொழுது அக்கஸ்டம்ட், ஃபார்கான் இல்லாட்டி வந்து ஃபாரஸ்ட், ஏர்னஸ்ட்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த விஷயங்கள் வாட் டு சே ஏர்னஸ்ட் ஃபாரஸ்ட் கண்டிப்பா நமக்கு வராது. இது சம்பந்தமே இல்லாம நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் செக் பண்ணலாம் நம்ம. ஓகேயா? ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் த. ஸோ யூ நீட் அ நவுன் இயர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸ்பொசிஷன். சரியா? ஸோ இங்க என்ன தேவை நம்மளுக்கு? 25 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? எய்தர் இதுவா இருக்கும் இல்ல இதுவா இருக்கும். அப்ப அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாதுல. அப்ப இந்த பாயிண்ட் வருதுன்னா ஃபோர்கான்ன்றது தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஒரு விஷயத்த வந்து இட் ஹஸ் ஃபோர்கான், அந்த சிச்சுவேஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபோர்கான் கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க ahead of the monetary policy announcement. the expectation எப்படி இருக்கணும்? was of either 25 இல்லைன்னா 50 basis point. இந்த ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போலலாம் வந்து ஏத்துறேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த பேசிஸ் பாயிண்ட் 25 அப்படின்னா 0.25 ஏத்துவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேசிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதா? வெரி குட். கரெக்டா ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so arguably the dash for physical concession is limited given the overall revenue scenario, but the government can certainly push for further dash to incentivize the இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு விவாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா என்ன பேசுறாங்கன்னா, த பக்கத்துல வந்து we need a noun. ஓகே, ஸோ என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன கண்டென்ட் பேசியிருக்காங்கன்றதும் நமக்கு தேவை. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து பிசிக்கல் கன்செஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஸ்பெக்டாகுலர் இல்ல ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி. ஷூரிட்டி பத்தி நம்ம இங்க பேச முடியாது, ஏன்னா இங்க ஒரு கன்செஷன் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஷூரிட்டி பத்தி வராது. ஓகே, ஸோ டெர்மினல்னு இங்க சொல்லியிருக்காங்க. டெர்மினல்னா நம்ம வந்து நார்மலா வந்து அரைவ் பண்றது அந்த மாதிரி பேசலாம். ஈல்ட் இஸ் வாட்? இன்கம். ரீஃபார்ம்னா நம்ம திருப்பி கொண்டு வரது அதே விஷயத்துக்கு. ஓகேயா? ஸோ அப்போ இங்க என்ன வரும் நம்மளுக்கு? ஃபர்தர் ரீஃபார்ம்ஸ் டு இன்சென்டிவைஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்ன வரும்? ஆர்கியூபிளி த ஸ்பேஸ் ஃபார் பிசிக்கல் கன்செஷன்ஸ் இஸ் லிமிட்டெட் given the overall revenue scenario, but the government can certainly push for further reforms. இன்னும் further reformsக்கு கொண்டு வந்துட்டு to incentivize the investment. ஸோ இன்னும் incentivize பண்ணணும்ட்டு சொல்றாங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அதோட மீனிங் என்ன சொல்லுது, ரெண்டாவது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அந்த இடத்துல வரும், அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In a country as dash as India, it is impossible to ensure that vegetarian and non-vegetarian preferences are dash into delivery logistics. So என்ன வரும்? ரிவர்ஸ், ரெட்டிசென்ட், டைவர்ஸ். ஓகேயா? ஸோ நார்மலாக வந்து இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஆஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆஸ். ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலாக ஒரு வேர்ட். ஓகேயா? ஓகே, ஸோ ஃபேக்டர்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. ஆஸ் ஃபேக்டர்ட் ஆஸ் அப்படின்னு நம்மளுக்கு வராது. ரெசிஸ் வராது. ஓகே, சரி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வேர்ட்ல டவுட் இருந்ததுன்னா இது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ப்ரிஃபரன்சஸ் ஆர் வாட்? ஆர் ஃபேஸ்ட், ஆர் ஃபியர்ட், ஆர் ஃபேக்டர்ட், ஆர் ஃபியூஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ஸோ ஒரு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பேசும்பொழுது டைவர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம டைவர்ஸாக இருக்குது, டைவர்சிட்டி. இந்த மாதிரி வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு சொல்லலாம். அப்போ இன் அ கண்ட்ரி ஆஸ் டைவர்ஸ் ஆஸ் இந்தியா, இந்தியா மாதிரி இருக்கிறதுல it is impossible to ensure that vegetarian இல்ல non-vegetarian preferences are factored into
டெலிவரி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ வாட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ்? நம்ம வந்து கொண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதோ அந்த மாதிரி டெலிவரி விஷயத்த நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும்? தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். வெரி குட். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஒருத்தர் ஒன் போட்டிருக்கீங்க. இங்க ரிவர்ஸ் எப்படி வரும்? இப்போ இந்த கண்ட்ரியை பத்தி பேசுறாங்க. இன் அ கண்ட்ரி ஆஸ் டேஷ் ஆஸ் இந்தியா. அப்போ இந்த இந்தியாவை பத்தி தானே இங்க பேசுறாங்க. அப்போ எப்படி ரிவர்ஸ் சொல்வீங்க? ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ற மாதிரி தான் பேசணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அதாவது தப்பு பண்றது தப்பு கிடையாது. ஓகேயா? அங்க நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோமான்றது தான் முக்கியம். ஸோ அதனால நீங்க வந்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் நமக்கு லேர்னிங் கிடைச்சாதான் நாளைக்கு நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஓகே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆர். ஸோ அது பக்கத்துல we need V3 V4 ஆர் ஒரு adverb இல்ல adjective நம்ம போடுவோம். சரியா? ஸோ இங்க வந்து made to understand the practical. ஸோ இங்க வந்து you need a noun. ஸோ இங்க practical சொல்லிட்டாங்கல்ல, noun. ஸோ part of speech நீங்க கண்டுபிடிச்சிட்டே வாங்க. of the job as they choose to enter the workforce. ஸோ unilaterally அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க அக்ரிமெண்ட் குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு விஷயத்த செய்வாங்க. சரியா? ஓகே. ஸோ ரெப்பிட்டேஷனா இருக்குன்னா ரொம்ப நாளா நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன வரும்? unequivocally அப்படின்னா leaving no doubt. ஓகேயா? ஸோ அதை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்க நமக்கு என்ன தேவை? டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆர் டேஷ் மேட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ யூனிலேட்ரலி சொல்ல முடியாது. யூனிவர்சலி மேட் டு அண்டர்ஸ்டாண்ட்னு நம்ம சொல்றோம்னா த ப்ராக்டிக்கல் டேர்ம் ஆஃப் ஜாபா இல்ல ப்ராக்டிக்கல் நேச்சர் ஆஃப் ஜாபா? பிகாஸ் ஜாபோட நேச்சர் என்னன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த நேச்சர்ன்ற வேர்டு வருது அப்படின்னும் பொழுது ஆப்வியஸா இட் இஸ் ஈக்விவோக்கலி. அதுதான் நமக்கு கரெக்டா வரும். புரியுதா? இங்க ஜாப் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப பிராக்டிக்கலா அதோட நேச்சர் என்ன தெரிஞ்சுக்கிறோன்ட்டு இந்த வேர்டை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்க ஆப்வியஸா இதுல உங்களுக்கு சப்போஸ் மீனிங் தெரியல அப்படின்ற பட்சத்துல இதுதான் வரும்ன்றதை நம்மளால எக்ஸாம்ல போட முடியும். ஸோ ரெண்டுத்துல எனக்கு இந்த வேர்டு தான் வரணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு இங்க நம்ம எக்ஸாம்ல நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேயா? ஓகே. ஸோ ஏன் 3 வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்லோலி மேட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராக்டிக்கல்னு நம்ம இங்க சொல்ல முடியாதுல்ல. டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து நம்ம இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் வேணும். unequivocally இஸ் லீவிங் நோ டவுட் மேட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராக்டிக்கல் நேச்சர். சரியா? சந்தேகமே இல்லாம அதை எப்படி பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்கன்றாங்க. புரியுதா? ஓகே? ஓகே. சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நம்மளுக்கு வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கும் பொழுது போட்டுடலாம். சரியா? சில டைம்ஸ் நம்மளுக்கு இதுவா அதுவான்னு டவுட் இருக்கும். ஏன்? அதோட மீனிங் நமக்கு தெரியலன்னு தான். மீனிங்கை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போட முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். This would be dash by a weak phase of the monsoon when rains get dash to the foothills of the Himalayas. ஸோ இங்க வந்து ஒரு மவுண்டன் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு வீக் ஃபேஸ் இருக்கு அப்படின்னு பேசும்பொழுது ஃபேட், ஃபாட், ஃப்ராட் அண்ட் ஃபாலோட். ஸோ நார்மலா வந்து இந்த இடத்துல வந்து we'll have certain doubts. ஃபாட் சண்டை, அதாவது ஃபைட்டுக்கு ஃபாட்ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இங்க வந்து அதுக்கான ஐ மீன் அந்த வேர்ட் வரதுக்கான அர்த்தம் இல்ல. கண்ட்ரோல்டு இருக்கு, கேர்டு இருக்கு, டிட்டர்மைண்ட் இருக்கு, கன்ஃபைன்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இதை வந்து பார்க்கலாம். அப்போ மான்சூன்ஸ் when rains get dash to the foothills of the Himalayas. ஸோ கண்ட்ரோல்டு, கேர்டு ஆர் டிட்டர்மைண்ட். கன்ஃபைன் என்னது? கட்டுப்படுத்துற விஷயத்த கன்ஃபைன் பண்ணிட்டாங்க, கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு. அதுதான் நம்ம இங்க சொல்லுவோம். அப்போ திஸ் வுட் பி we need a V3 இயர். பி வந்துருச்சு. இப்போ கெட் வந்துருச்சு. அது பக்கத்துல நம்ம when rains get what? ஸோ என்னமோ ஒரு விஷயம் ஆகுது. ஓகேயா? when rains get control, ரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கன்ஃபைன்டு. ஓகேயா? ஸோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். கேர்டு கன்ஃபார்மாக வராதா? டிட்டர்மைன், ரெயினை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இங்கே வந்து சொல்லும் போது this would be fed by weak phase சொல்லியிருக்காங்க. fair is what? நம்ம வந்து ரேட் பண்ற ஃபேர் மாதிரி ஆயிரும். ஸோ இதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை வச்சு இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு இதுல வந்து மீனிங் தெரியலனா I'll go with the second word. செகண்ட் வேர்டு என்னன்றது இங்க வரும்ன்றதை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு நான் திருப்பி வரேன். இங்க எனக்கு V3 வேணும்னும் பொழுது எந்த வேர்ட் கரெக்டா உட்காரும்ன்றத ஐம் செக்கிங். அப்படி நம்ம போடலாம். புரியுதா? வேர்டுக்கு மீனிங்கே தெரியலனாலும் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இல்ல கிராமட்டிக்கலா என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை வச்சு போடுற மாதிரி தான் நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். சரியா? ஸோ அதை நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டை பார்த்தோன்னே இது அட்வர்ப், இந்த வேர்டை பார்த்தோன்னே இது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். அதுல நம்ம நல்லா எக்ஸேல் ஆயிட்டோம்னா நம்மளால நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க?
Abeyance. Okay. So synonym from the following to the word. So abeyance என்ற வேர்டுக்கு synonym என்ன? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். ஓகேயா? பிஓ எக்ஸாம்ல ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 2 சென்டென்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். இந்த வேர்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல எதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும்னு கேட்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்களை கூட நமக்கு கேட்கலாம். சரியா? ஓகே. ஸோ abeyance அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை நீங்க டிஸ்யூஸ் பண்றீங்க. இல்லாட்டி வந்து டெம்பரவரியா ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரத நம்ம abeyance அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண வேர்ட்லயே ஆன்சர் இருக்கு. ஸோ நீங்களே ஆன்சர் போடுங்களேன். வெரி குட். ஸோ டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்றது, சஸ்பென்ஷன் பண்றது தான் இட் இஸ் ஆன்சர். இது வந்து வேற ஒருத்தவங்க நம்மள பண்றாங்கல்ல. அப்ஸ்டெனன்ஸ்னா என்னது? வி ஸ்டாப் டூயிங் சம்திங். அப்ஸ்டெயின் பண்றோம். சரியா? ஸோ ஹேட்ரட், மெமரி இது எதுவுமே இந்த அபேயன்ஸ்க்கு வராது. ஸோ டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆர் ஒரு விஷயத்த டிஸ்யூஸ் பண்றதுன்ட்டு சொல்லலாம். சரியா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ அவர்ட். அவர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த நீங்க தவிர்க்கிறீங்க. சரியா? இது நம்ம பண்ணல, இல்லைன்னா டேர்ன் அவே பண்ணிட்டு யூ ஜஸ்ட் டேர்ன் யுவர் ஐஸ் ஆர் தாட்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் கோ அவே. ஸோ அந்த மாதிரி போயிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து இது வேண்டான்னு நினைக்கிறேன், ஸோ தவிர்க்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்? ஹைடுன்னு சொல்லுவோமா, ஒபே சொல்லுவோமா, எக்ஸ்கியூஸ் சொல்லுவோமா, அவாய்ட் சொல்லுவோமா? நான் சொன்ன இந்த விஷயத்த வச்சு ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ அவர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவாய்ட், தவிர்க்க. தவிர்க்கன்னும் பொழுது ஆன்சர் இஸ் 4. ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த வேர்ட்லாம் எழுதிக்கோங்க. மைட் பி எக்ஸாம்ல எப்போ வேணாலும் வரலாம். நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்றா நாளைக்கு அது நம்மளுக்கு கெயின் தான். ஓகேயா? அசென்ட். அசென்ட்னா என்னது? அசென்ட் குடுக்குறேன், ஒப்புதல் குடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லலாம்ல. ஒரு அஃபிஷியலா ஒரு அக்ரீமெண்ட் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லலாம்ல. ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அஃபிஷியலா நான் அக்ரீமெண்ட் குடுக்குறேன், ஒப்புதல் குடுக்குறேன். கிளைம், கன்ஃபர்ம், ஆன்சர் ஆர் அக்ரி. ஸோ இதுல எது நமக்கு வரும்? அஃபிஷியல் அக்ரீமெண்ட். கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆன்சர். ஓகேயா? 2 கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றீங்களா? கன்ஃபர்மேஷன்ன்றது நம்ம வாயில தான் கொடுப்போம். அக்ரீமெண்ட்ன்றது வில் சைன் இட், ரைட்? ஸோ அசென்ட் இஸ் ஒப்புதல். ஒப்புதல் கையெழுத்து போடுங்கன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ நமக்கு இங்க என்ன தேவை? ஆப்ஷன் 4 தான் தேவை. சரியா? ஐ கன்ஃபார்ம் தட் ஐ வில் டூ திஸ். பட் அஃபிஷியல் அக்ரீமெண்ட்னு வரும்பொழுது அக்ரி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கன்ஃபார்ம் நம்ம நார்மலா சொல்ற ஒரு விஷயம். இது வந்து வி அக்ரி டு இட் அண்ட் வி கிவ் அன் அசென்ட். ஓகே, வி கிவ் அ ஒப்புதல். ஸோ கன்ஃபார்ம்ன்றது வராது. மைட் பி யூ வில் ஹேவ் அ கன்ஃபியூஷன்றதுக்காக இது ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்கலாம். கன்ஃபார்ம் வராது, அக்ரி தான். அஃபிஷியல் அக்ரிமெண்ட் தான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகே, இங்கிலீஷ் மீனிங் இஸ் அஃபிஷியல் அக்ரிமெண்ட் கொடுக்கறது. தமிழ்ல ஒப்புதல்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கன்ஃபார்ம் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடாப்ட். ஸோ அடாப்ட்னா என்னது? அடாப்ட்னா என்னது? அதாவது வந்து ஓடி இருக்கு, இப்படியும் ஒரு வேர்டு இருக்குல்ல. ஐ வில் அடாப்ட் டு திங்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஐ வில் அடாப்ட் டு திங்ஸ்னா நான் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஐ வாண்ட் டு அடாப்ட் சம் ஒன். ஓகே, குட். ஸோ ஐ வாண்ட் டு அடாப்ட் சம் ஒன் அப்படின்னும் பொழுது யாரையோ ஒருத்தவங்களை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். சரியா? ஐ எம் அண்டர்டேக்கிங் சம்திங் ஆர் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் அ சைல்ட். சாரி, ஐ எம் வாட் டு சே, நான் ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சைல்டை. ஸோ ஃபியூச்சரில் நான் தான் வந்து பார்த்துக்கணுன்றதுக்கு நான் சொல்லலாம். சரியா? ஸோ ஐ எம் சூசிங் சம் ஒன். ஓகேயா? ஐ சூஸ் சம் ஒன். ஸோ அப்ளை, அட்ஜஸ்ட்ன்றது இந்த வேர்டுக்கு சொல்லலாம். அகாமடேட் இதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு வராது. ஸோ நார்மல் அகாமடேட் பண்ணிக்கிறோமா? அகாமடேட்னா நம்ம ஒரு இடத்துல போய் இருந்துக்கிறதுக்கு தானே சொல்லுவோம் நம்ம அகாமடேட்ன்ட்டு. அடாப்ட் பண்ணிக்கிறோம்னா இதுல எந்த வேர்டுமே நமக்கு வரல. நம்ம வந்து ஒரு சூஸ் பண்ணி ஒரு பேபியை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ இதுல வந்து அப்ளை வருமா? இது ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணுங்க. உங்களுக்கு டை வருது. ஆக்சுவலி நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்ததுல கன்ஃபார்மா அக்ரியான்ட்டு. அப்போ போய் அதோட மீனிங் எக்ஸாக்டா நெட்ல பார்க்கணும். சரியா? பார்க்கும்பொழுது அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணணும். அப்போ கன்ஃபார்ம் வருமா, அக்ரி வருமான்ற கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து அகாமடேட் பண்ணிக்கிறோம் கிடையாது, நம்ம வந்து அவங்கள சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இதுல அகாமடேட் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். அகாமடேட்னா என்னது? அகாமடேஷன் என்னது? ஒரு இடத்துல வந்து
நம்மள வந்து செட் பண்ணிக்கிறது தானே சொல்லுவோம். ஸோ எப்படி நமக்கு அடாப்ட்ல அது வரும்? ஐ அம் அடாப்டிங் திஸ் சைல்ட். ஐ அம் சூசிங் திஸ் சைல்ட். சொல்லலாம்ல? புரிஞ்சுதா? நீங்க போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல? ஓகே. ஸோ ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னா என்ன அர்த்தம்? யாருக்காச்சும் தெரியுமா? தெளிவே இல்லாம இருக்கிறது. தெளிவற்று இருக்கிறத வந்து ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு தெளிவே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் வேக். ஓகேயா? வேகா இப்போ ஒரு செமினார் நடக்குது. இன்னும் இவங்க செமினார் குடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. இந்த எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வேகா பேசுறாங்க. எனக்கு அவங்க பேசுறதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் வந்து வேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ வேகோட இன்னொரு சினோனிம் என்னது? ஆம்பிகுவஸ். இப்ப நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு செமினார்ல வந்து இருக்கும்பொழுது, அவங்க பேசுறதெல்லாம் ஆம்பிகுவஸா இருக்குன்ற வேர்ட நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த வேர்டோட லேர்னிங் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 3 ஆப்ஷன் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. இது நமக்கு கண்டிப்பா வந்து மார்க்ஸ் நெறைய கெயின் பண்ணும். நல்லா கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா. ஓகே. சரி. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி மேல எரர் தான் போட போறீங்களான்றத பார்க்கணும். ஸோ எரர் ஃப்ரீ இந்த மாரி ஏதாவது சென்டென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னு குடுத்துற போறாங்க. கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் அவுட் விச் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர். Select the appropriate option if a sentence is free from error. Okay? சரி. So if a sentence is free from error, select no error. அதுதான் விஷயம். சரியா? Okay. So இப்ப படிக்கலாம். If tomorrow is declared a holiday, we shall go to a picnic. So என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு? இஃப்ன்ற கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு பிரசன்ட் இருக்கணும். அங்க வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கணும். இது ஓப்பன் கண்டிஷனல் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரியா? கண்டிஷனல்ல 3 இருக்கு. ஹைப்போதெட்டிக்கல் இருக்கு, ஓப்பன் இருக்கு, பார்ட்டிசிபிள் இருக்கு. ஸோ இந்த 3ல இது வந்து ஓப்பன் கண்டிஷன். அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் இஃப்ன்னு வருதுன்னா, பக்கத்துல ஒரு பிரசன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஃபியூச்சர் நமக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து ஷால் ஆர் வில் எல்லாமே நம்ம ஃபியூச்சருக்கு சொல்லுவோம்ல. ஓகே. ஸோ இங்க இஃப் டுமாரோ இஸ் டிக்ளேர்ட் அ ஹாலிடே, we shall go to a picnic. Go to a picnic. சரி. நான் என்ன எரர்னு சொல்லிடுறேன். ப்ரிப்போசிஷன் எரர். என்ன வரும்? என்ன வரும்? கண்டுபிடிக்க முடியுதா? 16ல 1ல எரரா? என்ன எரர் இருக்கு? 16ல 1ல என்ன எரர் இருக்கு? ஓகே. ஓகே. 16ல 1ல எந்த எரரும் இல்ல. ஹாலிடே டிக்ளேர் ஆயிருந்தா, நான் வந்து we shall go for இல்ல. ஃபார்னா அதுக்காக ஓகேயா? ஆன் அ பிக்னிக். இங்க என்ன ப்ரிப்போசிஷன் வரணும்? we shall go on a picnic. ஸோ நம்ம வந்து ஒரு பிக்னிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் இங்க வராது. ஆன் அ பிக்னிக் தான் நமக்கு கரெக்டான ப்ரிப்போசிஷன். புரிஞ்சுதா? ஆன்னா மேலன்னு பேசுவோம். ஆன்னா அந்த டேக்குன்னு பேசுவோம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் சொல்லும் பொழுதும், நாங்க வந்து வில் கோ ஆன் அ பிக்னிக் தான் சொல்லுவோம். கோ ஃபார் அ பிக்னிக்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ நம்ம யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார்னா அதுக்காக, அந்த விஷயங்கள ரீசன் ஃபார் திஸ் ஓகே ஃபார் பர்ட்டிகுலர் ரீசன் சொல்லலாம். ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ வேர் யூ ஹேவ் த எரர்? 4th பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். ஓகே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். CBI, okay, Central Bureau of Investigation, court sentenced 4 people, including a government servant, to 4.5 years imprisonment. Okay, so இது வரையும் எந்த எரரும் இல்ல. For illegally procuring contracts. So அவர் வந்து இல்லீகலா வந்து சில கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிருக்காங்க from Delhi Jal Board, caused a huge loss to the exchequer. Who's the exchequer is public, நம்ம public accountsலாம் இருக்குல்ல. So அதெல்லாம் பார்க்கிறவர இவங்க எக்ஸ்செக்கர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இவர தான் நம்ம கேட்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொக்யூரிங் கான்ட்ராக்ட்ஸ்ன்னும் பொழுது காஸ்ட் அ ஹியூஜ் லாஸ்ன்னு சொல்லுவாங்களா? இங்க என்ன வரும்? ஓகே.
ஸோ என்ன வரும் நல்லா பாருங்க. ஸோ சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஜெயில இம்ப்ரிசன்மென்ட் பண்ணிட்டாங்க. எதனால? ஃபார். ஸோ இங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரீசன் சொல்றாங்க. இல்லீகலி ப்ரொக்யூரிங் கான்ட்ராக்ட்ஸ், நிறைய இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஃப்ரம் டெல்லி ஜல் போர்ட் காசிங் விச் காஸ் காசிங் அ ஹியூஜ் லாஸ். ஸோ அது என்ன பண்ணிருக்கு, என்ன விளைவு கொடுத்துருக்கு, ஹியூஜ் லாஸ் வந்து டு த எக்ஸ்செக்கருக்கு கொண்டு வந்திருக்கு. சரியா? இவர் வந்து இந்த பப்ளிக் கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. விச் காஸ்ட் இல்ல. இப்போ விச் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? விச்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றதுக்கு விச் சொல்வீங்க. தட் எப்போ சொல்லுவீங்க? இந்த விஷயத்த குறிச்சு இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கீங்களோ அதை வச்சு அதை பத்தி சொல்ல போறீங்க. ஸோ அடிஷ்னலா சொல்லும் போது தான் விச் சொல்லுவோம். இங்க விச்சுக்கான அவசியமே இல்லையே. நார்மலா இந்த என்ன பண்ணிருக்காங்க, இவர் பண்ண ஒரு வேலை வந்து ஹியூஜ் லாஸ் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து காஸ்ட்னு சொல்லக்கூடாது, காசிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீட் அண்ட் சி. உங்களுக்கு நீங்க ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் illegally procuring contracts from Delhi Jal Board causing a huge loss to the exchequer. ஓகேயா? ஸோ நிறைய இடத்துல நம்ம இந்த ஜெரண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அது டென்ஸ்க்கு ஏத்த மாதிரிலாம் மாறாது. சரியா? ஸோ இட் ஹஸ் காஸ்ட் அ லாஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ப்ரொக்யூரிங் கான்ட்ராக்ட்ஸ்னா இது என்னது? இஸ் இட் அ வேர்ப்? ஐஎன்ஜி வந்திருக்குன்னா நீங்க வேர்ப் சொல்வீங்களா? இல்ல என்ன என்ன பண்ணிருக்கு, ஃபார் இல்லீகலி ப்ரொக்யூரிங் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ சில இடத்துல வந்து டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறாம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வருதுன்னா அதை ஜெரண்டுன்னு கூட நம்ம சொல்லுவோம். இது நம்ம நார்மலா டாபிக் வைஸ் கிளாஸ்ல இன்ஃபினிட்டிவ்னா என்ன, ஜெரண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் கூட நான் ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ வே யூ ஹேவ் த எரர், ஃபோர்த் பார்ட்ல யூ ஹேவ் த எரர். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? Okay, so next sentence. So the US is aiming at double its bilateral trade with India by 2015. So 2015 இது முன்னாடி எழுதியிருப்பாங்க போல. By 2015 என்ன பண்ணிரணும், is aiming at adjective. எதுக்கு சொல்றீங்க? ம் ஓகே, எனக்கு தெரியல இது எந்த கொஸ்டின் தெரியல. நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு போடுங்க, நம்ம கடைசியில் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்னு ஏதோ போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ த யூஎஸ் இஸ் எய்மிங் அட் doubling its bilateral trade. So I've given you an option. ஓ வெரி குட். செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டதுனால நீங்களே யோசிச்சு போட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, யூஎஸ் வந்து இட் இஸ் எய்மிங் அட் வாட், டபுள் நம்ம சொல்ல முடியாது, டபுளிங் இட்ஸ் பைலேட்ரல் ட்ரேட். ஸோ பைலேட்ரல் என்னது, ரெண்டு பேரோட நம்ம போடுறத பைலேட்ரல் ட்ரேடுன்னு. இங்க டபுள் வரக்கூடாது, என்ன வரணும், டபுளிங். ஓகே, it's bilateral trade with India by 2015 குள்ள பண்ணணும். So where you have the error, second part of your sentence. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த இதை வந்து எவ்வளவு தூரம் நம்ம எழுதி வச்சிருந்தோம், 19 to 25. டைரக்டா அதை ஸ்கிப் பண்ணிட்டு 26க்கு போயிருங்க. இதை ஆன்சர் பண்ண பிறகு நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாம்லயும் நீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா இங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ காலம் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, ஸோ காலம் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்ல ரொம்ப காஷியஸா பார்க்கணும். சாரி, திஸ் இஸ் நாட் காலம், something else. So என்ன கொடுத்திருக்காங்க, identify the sentence or parts that is incorrect in terms of grammar and usage, choose the answer accordingly. So இதுவும் ஒரு error spotting தான். So incorrect இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். The Prime Minister's Economic Advisory Council had spelled out a clear roadmap for the government to ramp up job creation and infrastructure financing avenues while investing more resources on health, education and skill development. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஹேட் சொல்லியிருக்காங்களா பாஸ்ட்ல, பக்கத்துல V3 ஸ்பெல்ட் அவுட் அ கிளியர் ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் டு ரேம்ப் அப். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் த ஜாப் கிரியேஷன் அண்ட்னும் பொழுது இங்கேயும் ஒரு நவுன் இருக்கு, இங்கேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் அவென்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவென்யூஸ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்கா இருக்கு அவென்யூஸ். வைல், ஸோ வைல் சொல்லும் போது அது கூடவே இன்னொன்று நடக்கும். மோர் ரிசோர்சஸ் ஆன் ஹெல்த்தா, இல்ல என்ன ப்ரிப்போசிஷன் வரும், இந்த இடத்துல கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷன் கரெக்டா, நம்ம ஒன்னொன்னும் செக் பண்ணிட்டு வரோம். மோர் ரிசோர்சஸ் என்ன ப்ரிப்போசிஷன் வரும், கண்டுபிடிக்க முடியுதா?
இன் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். சரியா? ஆன்னா மேல நம்ம சொல்றதுக்கு சொல்லுவோம். இன் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் வந்து என்க்ளோஸ்ட் ஆகி இருக்கு எல்லா பக்கமும், அந்த மாதிரி விஷயத்துல நான் உள்ள இருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ இங்கேயுமே சொல்லும் பொழுது மோர் ரிசோர்சஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் சொல்ல முடியும். அப்போ வே யூ ஹாவ் த எரர் வெறும் ஃபோர்த் பார்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 1 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? வெரி குட். ஓகே, நீங்களா யோசிச்சு ஒன்று சொல்லுங்க, தப்பா இருந்தா அது எப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். போத் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் when compared to the results reported for the first quarter have shown signs of improvement that suggest a slow but steady pickup in demand in the wider economy. Okay, so இங்க சொல்லும் பொழுது both the revenue and profits அத வந்து when compared to the results reported, என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கு? for the first quarter have இருக்கு, V3 இருக்கு, shown signs of improvement. ஸோ எது சப்ஜெக்ட்? சயின்ஸ் தானே. அப்போ இங்கே வந்து சஜஸ்ட் அப்படின்னு வரலாமா? சஜஸ்ட்னு சொன்னா இட் இஸ் சிங்குலர், ரைட்? அந்த வேர்ப் வந்து சிங்குலரா இருக்கு. அப்போ சயின்ஸ்னும் பொழுது இங்க என்ன வரணும்? சஜஸ்ட் தான் நமக்கு வரணும். அப்போ a slow but steady pickup in demand in the wider economy. அப்போ where you have the error? third part of your sentence. புரிஞ்சுதா? இந்த இதெல்லாம் புரிஞ்சுதா? கொஞ்சம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பிஓ அப்படின்னும் பொழுது நம்ம இப்படிதான் அட்டென்ட் பண்ணோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே, சரி. ஓகே, ஸோ இங்க வந்து the latest submit among US and North Korea will be a litmus test. லிட்டமஸ்ன்றது நம்ம கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பார்த்துருப்போம். லிட்டமஸ் பேப்பர் மாதிரி இங்க ஒரு லிட்டமஸ் டெஸ்ட்னு சொல்றாங்க. இதை எதோட கம்பேர் பண்ண முடியும்? for the stalled negotiation. Stalled is stop பண்றது on the nuclear program of North Korea. So litmus சொல்லியிருக்காங்க நார்த் கொரியால நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் நார்த் கொரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லைட்டா டவுட் இருக்கு, பட் வர வாய்ப்பு இருக்கலாம். சரியா? ஸோ நீங்களும் ஆன்சர் போடுங்க. அடுத்தது படிக்கலாம். The institution was sanctioned by. ஸோ பை சொல்லும் பொழுது இங்க வந்து ஒரு நவுன் யூஸ் பண்ணுவோம்ல. The US Security Council last year as a part of global efforts. So B and F கன்ஃபார்மா வருது. A and D ல நமக்கு டவுட் இருக்கு. அப்போ BNF இங்க இருக்கு, இங்க இருக்கு. A and D ல ஒரு டவுட் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம CE செக் பண்ணலாம். CE வருதா இல்ல CD வருதான்ட்டு. ஏன்னா அதுல வந்து we have a doubt. ஓகேயா? This week submit is intended to craft concrete. கான்கிரீட்னா என்னது? கான்கிரீட்னா நம்மளுக்கு போடுறதும் சொல்லலாம், நம்ம ரொம்ப உறுதியா இருக்கும் அந்த விஷயத்துலனாலும் கான்கிரீட்னு சொல்லலாம். சரியா? ஸோ craft concrete steps to implement the பஞ்சு மொன்ஜம். ஓகேயா? திஸ் இஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களா, டிக்ளரேஷன், நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும், லைக் பீஸ் ப்ராஸ்பரிட்டி பத்தியெல்லாம். ஸோ அந்த டிக்ளரேஷன் நேம்ட் ஆஃப்டர் த பார்டர் வில்லேஜ். ஸோ இது சொல்லலாம், சி அண்ட் இ சொல்லலாம். சி அண்ட் இ எங்க இருக்கு? அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஏ அண்ட் டி வந்து டவுட்டா தான் வருது. ஓகேயா? ஸோ டி, ஏ அண்ட் டி வந்து இங்க சொல்லும் போது ஸ்டால்ட் நெகோசியேஷன்ஸ் ஆன் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. இங்க லிட்டமஸ் டெஸ்ட்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஐ ஹாவ் அ டவுட் அண்ட் ஆன்சரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே இல்லை, தனியா மட்டும்தான் இருக்கு. ஸோ பி கன்ஃபார்மா வரதுனால பிஇயும் செக், சாரி பிஎஃப் கன்ஃபார்மா வரதுனால பிஎஃப் அண்ட் சிஇ செக் பண்ணும் பொழுது ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சரா வருது. ஓகேயா? புரிஞ்சுதா? உங்களுக்கு டவுட் இருக்குன்னா go in with other options also. ஸோ அதை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணுங்க. ஏன்னா நான் பிஎஃப் வச்சு தான் இங்க எலிமினேட் பண்ணேன். ஸோ அதை கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The Competition Commission of India is responsible for what? For statutory body or for the new portal with help lodge any kind of complaint regarding the issue. So CII எதுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இது பண்ண போகுது? ஸோ அந்த விஷயம் ஒன்று இருக்கு. The problems faced by power companies mainly in southern states. For responsible for the problems faced by power companies mainly in southern states. So AFன்ற ஒரு ஆப்ஷனும் நமக்கு இல்ல. ஓகே, அப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்து போலாம். It is good that Election Commission of India is a statutory body with specific powers and functions divided in the constitution. So கன்ஃபார்மா B and D வருது. எனக்கு எங்க அஷ்யூர்டான ஒரு ஆன்சர் கிடைக்குது? B and D ல. அப்ப B and D இங்க எங்க இருக்கு? 3ல இருக்கு, 4ல தனியாவும் இருக்கு, சிஇயோட சேர்ந்திருக்கு. ஸோ சிஇ படிக்கலாம். த கேக்னா யாரு? கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்களா. ரிப்போர்ட் ஹஸ் பாயிண்டட் அவுட் தட் தேர் ஆர்
what the new portal. There are the new portal சொல்ல மாட்டோம். are சொன்னதுனால வேற ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து there வருதுனாலே நமக்கு சப்ஜெக்ட் பின்னாடி தானே வரும். So are the new portal நம்ம சொல்ல முடியாது. So confirm this won't come. B and D தான் நம்ம answer. Between USA and North Korea, so eliminate. Okay, so அந்த இடத்துல வந்து US and நார்த் கொரியா வரதுனால எலிமினேட் பண்றீங்களா? கடைசியில வெறும் நார்த் கொரியா மட்டும் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ அதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால எனக்கு அந்த ஆப்ஷன் வராதுன்னு தோணிருச்சேனா. வெரி குட். ஓகே. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுக்கும் பொழுது நமக்கு இப்போ யாரோ ஒருத்தருக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அந்த கொஸ்டின் புரிஞ்சுதுல? அடுத்து பார்க்கலாம். ஸோ humanity may still be years if not decades away. So away and other device சொல்லுவோமா is only accelerating is from producing sentient official intelligence. What is sentient? உங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு, சரியா? அதை தான் சென்டினன்ட் சொல்லுவாங்க. ஃப்ரம் ப்ரொடியூசிங் சென்டினன்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வராங்கன்றாங்க. ஹியூமனிட்டி மே ஸ்டில் பி இயர்ஸ் இஃப் இட் நாட் டிகேட்ஸ் அவே ஃப்ரம் ப்ரொடியூசிங். ஸோ ஏஎஃப் வரும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணிக்கலாம். நீங்களும் ஆன்சர் போடுங்க. இட் வாஸ் கிவன் அமங் யூஎஸ்ஏ அண்ட் நார்த் கொரியா. ஓகே. கிராமட்டிக்கல் எரர் இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே. ரெண்டு இது சொல்லிட்டு ரெண்டு இதை பத்தி பேசிட்டு நான் அமங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எடுக்கல. ஓகே. நான் அதை நோட்டீஸ் பண்ணல. பட் எனக்கு அது செட் ஆகல அந்த இது. ஓகேயா? சரி. ஓகே. இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும்? ஸோ ஏஎஃப் எனக்கு வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ரைட்டா வரும். ஏன்னா ஏஎஃப் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அண்ட் த ரிசர்ச் ஆன் திஸ் பிரான்ச் ஆஃப் ஏஐ இஸ் ஒன்லி ஆக்சலரேட்டிங். ஓகே. நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சொல்லுவோம்ல. ஓகே. ஸோ ஆக்சலரேஷன்லாம் பேசுவோம்ல. ஸோ இது ஆக்சலரேட்டிங்னு சொல்லியிருக்காங்க. சி அண்ட் டி கன்ஃபார்மா நமக்கு வருது. ஏஎன்எஃப்பும் வரதுனால ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு த காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் வந்து நமக்கு ட்விஸ்டியா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சுது. பட் நான் சொன்னது தான் நீங்க கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ எத்தனை பேராகிராஃப் இருக்கு? 5 பேராகிராஃப் நமக்கு இருக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல. 5ஆ? ஆமா. ஸோ 5 பேராகிராஃப்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம போகணும். நிறைய இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் கொஸ்டின்ல இருந்து தான் போகணும். வெரி குட். ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த சினோனிம் ஆஃப் ஸ்கெப்டிசம். ஓகே. ஸோ ஸ்கெப்டிசம்னா என்னன்னா சந்தேகமா இருக்கிறவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இதுல வந்து எது எக்ஸாக்ட் சினோனிம்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே. சினிசிசம் அப்படின்னா ஒரு மாதிரி சிடுமூஞ்சிதனமா இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இந்த மாதிரி சினிசிசம் சொல்றாங்க. ஓகேயா? ஸோ சந்தேகம் அண்ட் இது ரெண்டுமே சிசம்னு முடியுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இந்த மாதிரி இருந்தாலுமே அதனால தான் சிடுமூஞ்சா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பிலீவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வராது. ஓகேயா? ஸோ டிஸ்ட்ரஸ்ட் இஸ் வாட்? லேக் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. ஓகே. கன்விக்ஷன் இஸ் வாட்? அவங்க கிரைம் பண்றாங்களே, ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கொடுக்குற ஒரு இது கன்விக்ட்னு சொல்லுவாங்கல்ல. கன்விக்ஷன் இஸ் அ நவுன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 கன்ஃபார்மா வருதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ 1 கன்ஃபார்மா வரும், 2 and 3 வராது. ஓகே. ஸோ 1 கன்ஃபார்மா வருதுன்னு தெரியும். 2 and 3 நமக்கு பிலீஃப். சாரி, இது வந்து பிலீஃப் பத்தி கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ இது வந்து லேக் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ 3ம் வரும் 4ம் வரும். ஆப்ஷன் 5 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? புரிஞ்சுதா? டிஸ்ட்ரஸ்ட் கண்டிப்பா வரும், சந்தேகம். எனக்கு இந்த 4 வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. 4 வந்து கன்விக்ஷன். கன்விக்ஷன் இஸ் லைக் கிரைம் பண்றவங்கள வந்துட்டு கன்விக்ட்னு வாங்கல, லைக் ஜட்ஜ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவங்க சந்தேகமா யோசிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாக்டா சந்தேகமா இருக்காங்கன்னா சிடுமூஞ்சி தானோ இல்லை லேக் ஆஃப் ட்ரஸ்ட் டிஸ்ட்ரஸ்ட் ரெண்டுமே நமக்கு வரணும்னு சொல்லலாம். இந்த 4 வந்து இட் இஸ் டூயிங் அ கிரைம். ஸோ அது எக்ஸாக்டா ஒரு சந்தேகம் புத்தின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆப்ஷன் 3ஏ நம்ம ஆன்சரா போடலாம். 1ம் வரும் 3ம் வரும். இது கன்ஃபார்மா வராது நமக்கு தெரியும். ஸோ இதை தூக்கிடுங்க, இதை தூக்கிடுங்க, இதையும் எடுத்துருங்க. இது ரெண்டுத்துல டை அப் இருக்கு. இதுல வந்து கன்விக்ஷன் வந்து டிஸ்கிரைம். ஸோ அதுவும் நமக்கு கன்ஃபார்மா வராது. இட் இஸ் ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா?
ஸோ இது ஒரு இதை வச்சு இது பிலீஃப்னு கொடுத்துருக்காங்க, அது சந்தேகம்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஸ்பவுண்ட். ஓகே, ஸ்பவுண்ட்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்பவுண்டுன்னு சொல்லலாம், சரியா? ஸோ இது வந்து ரீபர்த் கொடுக்கறது, ஒரு ரீப்ரொடியூஸ் பண்றோம், ஒரு ரீஜெண்டர்னா அதுவும் வந்து நம்ம ரீபர்த் அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்றோம். ஸோ வாட் இஸ் த ஆன்டனம்? இங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆன்டனம் எடுத்திருக்காங்க, இங்க வந்து ப்ரொடியூஸ்டுன்னு சொல்றோம் ஸ்பவுண்ட் அப்படின்னா. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ only one negative word that you have which is destroyed. அப்ப கீழ வந்து one option எங்க இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர். புரியுதா? அங்க நம்ம பார்க்கும்பொழுது எப்படி எலிமினேட் பண்ணோன்றதையும் பாத்தீங்க. account who is punished. ஓகே, ஓ கன்விக்ஷன். ஓகே, சரி சரி, புரிஞ்சதுல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? As per the paragraph 1, which of the following could weaken the importance of having added 4.1 million jobs in the economy as per CSO report? Okay, Central Statistical Report படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு could weaken the importance of having ஏதோ 4.1 million people வந்து ஜாப்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த எக்கனாமி சிஎஸ்ஓ ரிப்போர்ட் படி. அதுல எது வந்து இட் இஸ் வீக்கனிங்? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம பேராகிராஃப் 1 என்னன்றத பார்த்துட்டு வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். இது 5ல ஸோ நம்மளுக்கு வந்து 1ன்றத ப்ரிலிம்ஸ்ல கொடுத்துட்டதுனால ஓகே, சரியா? ஸோ நம்ம 1 இப்போ ரீட் பண்ண போறோம். Between September 2017 and April 2018, as per a CSO report, the economy added what 1.4 million new jobs in the formal sector. Okay, the CSO release defines jobs as ones that provide at least one government financed or mandated social security benefit இருக்கணும் போல. ஓகே, அது என்னெல்லாம் இருக்கணும்? இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு, இல்லை நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் இருக்குல்ல அது, அப்படி இல்லைன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, இஎஸ்ஐசி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நித்தி ஆயோக் அண்ட் அஃபிஷியல் எக்கனாமிஸ்ட் ஹவ் ஆல்சோ புட் அவுட் சிமிலர் எஸ்டிமேட்ஸ் சின்ஸ் ஏர்லி திஸ் இயர். அவங்களும் சொல்லியிருந்திருக்காங்க முன்னாடி. இன்வைட்டிங் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் skepticism சந்தேகம் among knowledgeable people. ஸோ இதுல நமக்கு கீழே என்ன விஷயங்க இருக்கு, எது வந்து வீக்கன் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. The report is silent about the majority of workforce engaged in the informal sector. ஸோ இதை பத்தி எதுவும் கொடுக்கல. ஸோ ரிப்போர்ட் வந்து இதை பத்தி எதுவும் சொல்லலைன்னு தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கன்ஃபார்மா வருது. 1 கன்ஃபார்மா வருதுன்னா ஆல் தி அபவ் இருக்கலாம், ஆப்ஷன் 1 இருக்கலாம், இல்ல 1 and 2 இருக்கலாம். ஸோ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட். The formal sector accounts for just 12 to 15% of India's workforce. ஓகே, ஸோ 4.1 மில்லியன் ஆட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது 12-15% தான் இருக்கும் நம்ம தெரியல. ஸோ அங்க எதுவும் நமக்கு அந்த மாதிரி கொடுக்கல. ஓகே, ஸோ அடுத்தது என்னது? The estimates supplement the data on organized sector employment reported regularly by the Ministry of Labor and Employment. அந்த மாதிரியும் அங்க எந்த இன்ஃபர்மேஷன். அப்போ 3 கன்ஃபார்மா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. சாரி, ஸோ அப்போ 3 கன்ஃபார்மா நமக்கு வராதுன்னு தெரிஞ்சது. நம்ம கையில என்னெல்லாம் இருந்தது? ஆல் தி அபவ் வராது, இது ஆல்ரெடி எலிமினேட்டட், செகண்டும் எலிமினேட்டட். அப்போ 1 இல்லாட்டி இது நம்ம வந்து கன்ஃபார்மா நமக்கு தெரியும் இட் இஸ் 1. ஏன்னா வந்து அது மட்டும் தான் ரிப்போர்ட்ல மென்ஷனே பண்ணல. ஓகேயா? ஸோ இது வந்து 12.15% தானான்றது நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எதுவும் கொடுக்கல. புரிஞ்சுதா? உங்களுக்கும் இந்த ஆன்சர் தான் வந்ததா? கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும்பொழுது காம்ப்ரிஹென்ஷன்றதுனால ஆன்சர் பண்ணலையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following is true as per the paragraph 5? ஸோ இந்த மாதிரி ட்ரூ வரும்பொழுது எப்பவுமே கடைசியா போட சொல்லியிருக்கேன். ட்ரூ நாட் ட்ரூ எல்லாமே எப்பவுமே கடைசியா வச்சுக்கோங்க. டைம் ரொம்ப எடுக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றதுனால. சரியா? ஓகே, இங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். The Labor Bureau under the Ministry of Labor and Employment carries out household surveys similar to the annual period labor force survey. Next வந்து the results of household survey point to a worsening employment situation. அடுத்தது the employment survey, அதாவது இதுதான் சொல்றாங்க, employment and unemployment இருக்குல்ல. எதுக்கு நோ மேம்? புரியல. ஓகே, conducted by the National Sample Survey were biennial in nature. ஓகேயா? ஓகே, ஸோ இங்க என்ன பேசியிருக்காங்க நமக்கு? The results of household survey பத்தி பேசியிருக்காங்க. ஸோ results of
household survey இங்க இருக்கு. The Labor and Bureau under the Ministry of Labor and Employment has been carrying out household surveys somewhat similar to EWS since 2010. They show a decline in worker population ratio between 2013 and 14, 15 and 16. Comparison பண்ணிருக்காங்க. Suggesting a deteriorating employment situation recently. இதுக்கு vocab தெரியணும். அதாவது சீரழிவு அப்படின்னுவாங்கல்ல, deteriorating. ஓகே, ஸோ கேட்டஸ்ட்ராஃபி இதெல்லாம் வந்து அதோடைய ஒரு சினினம். அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம், வர்சனிங் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ இதை தான் அவங்க ரிசல்ட் எதுக்கு ஹவுஸ் ஹோல்ட் சர்வே ரிசல்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது மட்டும் தான் வந்து இது ரிசல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, வர்சனிங்கா இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ வை யூ ஹேவ் சென்ட் அஸ் நோ மேம், எனக்கு அது புரியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following is suitable gist of paragraph 3? அப்ப அதுக்கு paragraph 3 என்னன்றத பார்த்திருக்கணும். ஓகே, ஓகே, so paragraph 3 என்ன கொடுத்திருக்காங்க? Moreover, the official data suffer from a conceptual problem. சரியா? ஓகே, so conceptual problem வந்து face பண்றாங்க. So இங்க வந்து the social schemes mentioned above are applicable to establishments above a certain size of employment and to certain kinds of enterprises. So இங்க வந்து ஒரு social scheme இருக்கு, அது வந்து எதுக்கெல்லாம் applicable-ஆ இருக்கு, certain size employment sizes இருக்கும்ல அது, இல்ல to certain kinds of enterprises. For instance, ஒரு example கொடுக்குறாங்க. In a factory sector, those employing 20 or more workers are mandated. Mandated அது கம்பல்சரி, மேண்டேட்டரி டு ப்ரொவைட் இபிஎஃப் கொடுத்துருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்பொழுது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இபிஎஃப் இருக்கணும், இல்லாட்டி வந்து என்பிஎஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இஎஸ்ஐசிலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இங்கே வந்து ஒரு ஃபேக்டரி செக்டார் இருக்குன்னா 20 இல்லைனா அதுக்கு மேலே இருக்குன்னா என்ன இருக்கணும், இபிஎஃப் டு ஆல் த ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இஃப் இன் அ ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட் கோஸ் அப் 19 to 20 workers, it comes under the purview of the EPF to be provided to all the 20 workers. Thus, EPF enrollment increases by 20 workers, but the additional job created is just one. Okay, so இங்க வந்து enrollment வந்து increases by 20 workers, but additional job வந்து created is just for one worker. Herein lies the fault. So இங்க தான் அந்த fault இருக்கு. அப்போ third paragraph நீங்க படிச்சிட்டீங்க. இப்போ இங்க நமக்கு என்ன வரும்ன்றத பார்க்க போறோம். சரியா? The social security database are list of workers enrolled in the schemes as an entailment or as voluntary subscribers and not employment registers. So இந்த விஷயம் ஒன்று கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்ப்போம். The social security database list out workers and accurately inform the actual level of employment. So அதுல தான் டவுட் இருந்துச்சு, இது கன்ஃபார்மா வராதுன்னு தெரிஞ்சது. Actual level of employment in the firm பத்திலாம் இது பண்ணிக்கல. Next, employees have the option to get themselves enrolled in the social security. No, employers தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வராதா? The official data is matched with the register for social schemes to avoid any discrepancies in the differences. Discrepancies என்னது? Differences in the calculation of employment figures. ஸோ கன்ஃபார்மா இதுவும் வராது. ஸோ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்ரோல்ட் இன் த ஸ்கீம்ஸ். சரியா? ஸோ ஆஸ் அன் என்டெயில்மெண்ட் அவங்க கொடுக்கணும், வாலண்டரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பாங்கன்றாங்கல்ல. ஸோ இங்கே வந்து தே ஹாவ் டு கிவ் இபிஎஃப்ன்றது சொன்னதுனால இதில் வந்து ஆப்ஷன் 1 நம்ம சொல்ல முடியும். ஸோ என்ன ஜஸ்ட் வாட் இஸ் தேர், அதில் என்ன கண்டென்ட் வந்து ஓவராலாக இருக்குன்னு கேட்கும்பொழுது ஆப்ஷன் 1 நம்ம போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ 4th பேராகிராஃப் வந்து படிக்கணும். 4th பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. Okay, so இங்க வந்து பார்க்கலாம். The formal sector standards at the apex of India's labor market pyramid, agriculture being at the bottom and employing 50% of workforce. Okay, so இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, remaining workers are in the non-farm informal sectorல இருக்காங்க, spread across rural and urban areas. Okay, next நமக்கு என்ன தேவை? In fact, it is this sector that has grown in recent decades. இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் லைன்லயே நான் பார்த்தேன், அங்க கீழே இருந்தது, at the expense of other 2 sectors mentioned above. ஓகே, மேல வந்து இன்னும் 2 செக்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. Moreover, nearly half of the informal labor workers are self-employed in household enterprise, often engaging unpaid family labor. Okay, varying degrees of underemployment or disguised unemployment are defining feature of இன்ஃபார்மல் லேபர் மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு வந்து விடுது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன தேவை? இட் ஹஸ் க்ரோன் த மோஸ்ட் இன் ரீசன்ட் டிகேட்ஸ். கரெக்டு, சாரி.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் அண்ட் என்கேஜ் இன் அன்பெய்ட் லேபர். எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றது சொல்லலை, இவங்க தானே கொடுக்குறாங்க. திஸ் செக்மெண்ட் சஃபர்ஸ் ஃப்ரம் டிஸ்கைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கண்டிப்பாக த்ரீயும் வருது. ஸோ 1 and 3 கன்ஃபார்மாக இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஆல் த ஒர்க்கர்ஸ்ன்றத சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லணும்? 1 and 3 தான் வரும். ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு வாட்டி நீங்க ரீவைண்ட் பண்ணி அந்த இடத்த நீங்க பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் குட் பி some possible reason for so few jobs to be created given that the growth rate is more than 7%. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நார்மலா வந்து ரீசன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா பேராகிராஃபையும் ஓரளவுக்கு படிச்சிட்டோம். இப்போ இதுல வருமா வராதான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ there is no proper record of job creation in the informal economy which forms the bulk of employment and hence no way of accurately knowing how many jobs have been created. கரெக்ட் தானே? நமக்கு தெரியல. ஸோ நார்மலா ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்திருந்தாங்க. The growth has mostly been in areas which are what to say, capital intensive and not labor intensive. Okay, so labor க்கு ஏத்த மாதிரி இல்ல, it is only capital தான் வந்து focused இருக்கு. There is a possibility that GDP figures are overstated on account of some changes in new national account statistics series and economic growth is overstated. So இது வந்து நம்ம எத்தனை பேராகிராஃப் இருக்கு? 5 பேராகிராஃப்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ ஒரு பேராகிராஃபுமே நான் நிறுத்தி வச்சு தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த ஒரு பேராகிராஃபையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது தான். பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் so few jobs to be created. ஓகேயா? ஸோ ஏன்னா வந்து given that the growth rate is more than 7%, what could be the possible reason? என்ன ரீசனா இருக்கலாம்? இதெல்லாம் தான் ரீசனா இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. மேல இருக்க பேராகிராஃபையும் ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். ஸோ இந்த மாதிரி பிஓல கண்டிப்பா வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ we have done with even காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். ஓகேயா? சரி, ஸோ மீட் யூ கைஸ் in the next session. நாளைக்கு வந்து இன்னொரு நல்ல ஒரு கொஷின் பேப்பரோட we'll meet. See you guys. Have a great day. Thank you.